இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுவோம். ஏன்னா இது வந்து சமூக நீதி அரசு. அதே போல மானிடத்துக்கு சமத்துவம் தேவை. அதனால இதுக்கு தனி சட்டம் இயற்றுவோம்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதே முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில பேசும்போது இது போன்ற கொலைகளுக்கு தனி சட்டம் தேவையில்லை, எஸ்சி எஸ்டி ஆக்டே போதுமானது அப்படின்னு பேசினார். அப்போ இது ரெண்டுக்குமான முரணை அவங்களோட பார்வையிலே விட்டுறோம். சரி, ஆளுங்கட்சி தான் ஒரு சாதி ஓட்டுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இதுல இருக்கிற எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அவங்கள குற்றம் சாட்டலாம், நீ தப்பு பண்ற, அதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணுவாங்கல்ல. அந்த அரசியலுக்கு கூட அதிமுக வாய் திறக்காம இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில என்ன பண்றாங்க, நாங்க வந்து குடிப்பெருமை பேசுறோம்னு சொல்றாங்க. குடிப்பெருமை பேசினா எங்க போய் நிற்கும்? சாதி ஒழிப்புக்காக அது நிற்குமா? கிடையவே கிடையாது. சாதியை வந்து அதை நிலைநாட்டுறதுக்கு தான் குடிப்பெருமை உதவுமே தவிர சாதி ஒழிப்புக்கு அது ஒருபோதும் கூட துணை நிற்காது. அதே இது தாவேகா தலைவர் வந்து பெரியார பேசுறேன், அம்பேத்கரை பேசுறேன்றார். இப்ப வரைக்கும் கவினோட வழக்குக்கு ஒரு கவினோட இதுக்காக ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அப்ப நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? யாரை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?